ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெஜிடபிள் தோசைக்குள்ளே அந்த வெஜிடபிள் கிரேவி வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, இதற்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா, 1 கப் ஆனியன் எடுத்திருக்கேன், 1 கப் தக்காளி எடுத்திருக்கேன், 1 கப் கேரட் எடுத்திருக்கேன். எல்லாம் சரிசமமாக தான் எடுத்திருக்கேன். கோஸ் 1 கப் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். கொத்தமல்லி கடைசியாக டாப்பிங்க்கு வச்சுருக்கேன். ஓகேங்களா, நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம் அப்படின்னா, ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு இருக்கு இல்லைங்களா, உளுந்தம்பருப்பு, பச்சை கடலை பருப்பு, நீங்கள் எந்த பருப்பு வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து செவந்ததுக்கப்புறம் நல்லா பொடுசாக அரிஞ்சுக்கோங்க. சில்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனும் நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தக்காளியும் நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகும். அது இல்லாமல் சின்னதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தோசைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து எதுவும் தொட்டுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. உள்ள ஸ்டஃப்பே எனஃபாக தான் இருக்கும். இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், சால்ட்டு அதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால இந்த உள்ளே இருக்க ஸ்டஃப்பே நல்லா தான் இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் நான் சீவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் லைட்டாக சின்னதாக, ஏன்னா எல்லாமே அரிஞ்சு தானே இருக்கும், நீங்கள் கேரட்டையும் லைட்டாக அரிஞ்சிக்கிறதுனால அரிஞ்சிக்கலாம், கட் பண்ணிக்கிறதுனால கட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணலாம். மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் காரம் உங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் நிறைய சாப்பிடுவாங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் க்ரீன் சில்லி 2 நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் தான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டாக தண்ணி கூட தெளிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் கோஸ் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணலாம். நீங்கள் கோஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் ஆட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி மட்டும் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. அது இல்லாமல் தோசைக்குள்ளேயும் ஓரளவு வேகும் இல்லைங்களா, ஓரளவு 3/4 வாசி வெந்தால் போதும். அப்படியே நல்லா அமுத்தி வச்சா போதும். அதுவே தோசை ஊற்றி ரெடி ஆகிறதுக்குள்ளே அதுலேயே ஓரளவு புளிங்கிக்கும். கொத்தமல்லி ஆட் பண்ணி நிறுத்திடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தோசைக்குள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த வெஜிடபிள் ஸ்டஃப் இருக்கு இல்லைங்களா, அதை அந்த தோசையில் வைக்கலாம்.
இந்த வெஜிடபிள் ஸ்டஃப்பை வந்து இது மேலே வச்சு தோசையை சுற்றி ஓரத்தில் கொஞ்சம் அமுக்குன மாதிரி அமுக்கி விட்டாவே மூடிடும். ஃப்ரெண்ட்ஸ், தோசை ரெடியாக இருக்குது. ஒருக்க ஒரு மாதிரி ஸ்டஃப் வச்ச மாடல் காமிச்சேன். இப்போ இன்னொரு மாடல். அந்த மாடலில் வந்து மொத்தமாக ஒரே இடத்துலையே வச்சுட்டு தோசையை ஒட்டி ஓரத்தில் மட்டும் அமுக்கிடுங்க. இது வந்து சுற்றி எல்லா இடத்துலையும் அந்த வெஜிடபிளை போட்டு ரோல் மாதிரி சுருட்டி நடுவில் வெட்டி கொடுத்தா கூட குழந்தைங்க ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்க, எந்த ஷேப்பில் சாப்பிட்றாங்க, எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்டஃப் வந்து அது மேலே வச்சாச்சு. இப்போ வந்து ரோல் பண்ணலாம். பாருங்கள், இது மாதிரி ரோல் பண்ணி 2ஆக வெட்டலாம், இல்லை 3ஆக வெட்டலாம். இதை பாருங்கள், இது மாதிரி தோசை திருப்பியில் தோசை எடுக்கிற அந்த கரண்டியில் இது மாதிரி வெட்டி ரோல் பண்ணி வச்சிடலாம். குழந்தைங்க வந்து ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், உள்ள ஸ்டஃப் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வெட்டி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 2 டைப் ஆஃப் தோசை. ரோல் மாதிரி வெட்டினது இந்த சைடு வச்சுருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமா, எப்படி வேணுமாலும் உள்ள வெஜிடபிளை வச்சு நீங்கள் வெட்டி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஃப்ளிப்கார்ட், அமேசான் போன்ற அது மாதிரி நிறைய இதிலெல்லாம் டே பை டே ஆஃபர் போடுறாங்க இல்லைங்களா? அந்த ஆஃபர் வந்து இன்றைக்கி எவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா டே பை டே ஆஃபர் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, அதை பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். தேங்க்யூ.